ஓகே, இன்றைக்கு நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு. என்னென்ன சாமான் இதில் போட்டிருக்கிறோமாண்டா, முருக்கங்க நல்ல வடிவாக சீவி போட்டிருக்கு, மல்லி சீரகம் போட்டிருக்கு, மிளகாத்தூள், மற்றது மஞ்சளும் போட்டிருக்கு. என்ன பேர் அதுக்கு? பப்ரிக்கா பவுடர். மற்றது இங்கே நல்ல ஒரு கோகனட் மில்க் வச்சுக்கிறோம், அதுவும் போட போகிறோம். சரிதானே? இதோட எங்களுக்கு மெருகூட்டுறதுக்கு இவருங்க நல்ல வெங்காயம் ஒன்று, வெங்காயம் நல்லா சீவி போட்டிருக்கு. மற்றது உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு இருக்குது. மற்றது இப்படி சாமான் இதுக்குள்ளே போட்டிருக்கு. இங்கே பெப்ரிக்கா, மிளகாத்தூள் இல்லை, இன்றைக்கு பெப்ரிக்கா பவுடர். இஞ்சி போட்டிருக்கு பாருங்கள், இஞ்சி இந்த இருக்குது, இஞ்சி நல்லா இஞ்சி போட்டிருக்கிறோம். உள்ளி போட்டிருக்கு, ரைட். தக்காளி போடணுமே. அதோட இந்த ஒரு 3 தக்காளி பழம் வட்டி போட போகிறேன். எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்குது. என்ன இது எல்லாத்தையும் போட்டால் கறி நல்லா தானே வரும். நல்லா எல்லாம் சேர்த்து எல்லாம் மூன்று கறி உண்டா சாப்பிட்ட மாதிரி வரப்போகுது. என்ன தக்காளி, மற்றது உருளைக்கிழங்கு, முருங்கங்காய் எல்லாம் போட்டு அதோட பருப்பும் போட போகிறேன். பருப்பு இந்த ஊற வச்சுக்கிறேன், அதுவும் போட்டு தான் சமையல் நடக்க போகுது. சரி தானே? வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். எல்லாம் ரெடி. தக்காளி பழம் பட்டி போட்டேன், தக்காளி பழம் பட்டியாச்சு. இதையும் போட்டு அவிப்போம். சரி தானே? நான் என்ன செய்ய போகிறேன், இது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி விட்டு அவிப்போம். நல்லா அவியட்டும், எல்லாம் கொஞ்சம் தாட்டு விடுவோமா, கொஞ்சம் அவியட்டும் நல்லா எல்லாம். சரி தானே? சும்மா ஒரு லைட் தூள் கணக்க போட மாட்டேன் இன்றைக்கு. இன்றைக்கு உரப்பு இல்லாமல் சாப்பிட மட்டும் வச்சுருக்கு. பார்ப்போம். இது ஒரு பரீட்சாத்தம் தான் உண்மையிலே. ரைட் கொஞ்சம் அவியட்டும், நல்ல மூடி விட போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒருக்கா மூடி விடுவோம், நல்லா அவியட்டும். சரிதானே? நல்லா அவியட்டும். அதோட கணக்கான உப்பும் போடுவோம். பால் கொஞ்சம் இறக்கைக்குள்ள பிறகு போடுவோம். பின்ன கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துடுவோம். கறி வேப்பிலை எடுத்துடுறோம். உப்புட்டாய், உப்பு, உப்பு போட்டுட்டு நல்லா மூடி நல்லா கொஞ்சம் பத்தட்டும். தண்ணி காணும் தானே இது? தண்ணி காணும். இனி இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுவிடுவோம். இறக்கைக்குள்ளே பாலை விடுவோம். இது சின்ன கறி பார்த்தீங்களே, சின்ன ஒரு வேலை. கறி செய்கிறது ஒரு காலம் ஒரு தினம் பெரிய வேலையான்னு சொல்லாதீங்களோ. சாப்பிடக்குள்ளே அது பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஆனால் அதை என்ஜாய் பண்ணி செய்யக்குள்ளே சின்ன வேலை. சரிதானே? ஒவ்வொரு இப்போ இதில் பீல் பண்ணுறதுலேருந்து வெட்டுறதுலேருந்து எல்லாம் ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும். சமையல் கரையில் அதுதான் ஒரு முக்கியம். நீங்கள் இந்த சமையலை சாப்பாட்டை மட்டும் என்ஜாய் பண்ணாமல் அதை சமைக்கிற நேரத்தில் அது எங்களோட மூளையோட ஒரு கனெக்ஷனை உண்டாக்கணும். சரிதானே? இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு சாமான்கள் ஷேப்பை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான ஷேப்பாக இருக்குது. இங்கே இது ஒரு 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 ரோல் மரக்குத்தி மாதிரி இருக்குது. நல்ல வடிவான கோடுகள் போட்டு இயற்கையாக இவ்வளோ ஒரு அழகான முருங்கையில்
முருங்கை எவ்வளோ ஒரு அழகாக அதை வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வெங்காயத்தை பாருங்க, என்ன சூப்பராக இருக்குன்னு இந்த வெங்காயம் கலர். வெங்காயத்தின் கலர் வந்து சொல்லி வேலையில், வெங்காயத்தின் கலர் வந்து சொல்லி வேலையில். வெங்காயம், உருளைக்கிழங்கு பாருங்க, அது நல்லா அதுக்குள்ள ஒரு 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 சின்ன ஒரு சமூகம் மாதிரி இருக்கேன்னு, ஒரு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு விதமான ஆக்கள் இருப்பினு தானே. இது ஒரு ஆள், உங்களுக்கு இவர் ஒரு ஆளோட கம்பேர் பண்ணலாம். இவர் இன்னும் ஒரு ஆள், இவர் இன்னும் ஒரு ஆள், இவர் இன்னும் ஒரு ஆள், இன்னும் ஒரு குடும்பம்னு சொல்லுங்களேன், இன்னும் ஒரு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு. அங்கத்தவர் ஒரு ஆள். இப்படி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு விதமான ஆக்கள் இருக்கணும் இதுக்குள்ளே. இவை எல்லாரையும் சேர்த்து ஒண்டா போட்டு நடக்கிறது தான் அந்த சமூகம் மாதிரி, எங்களுடைய சமூகம் மாதிரி. இதுக்குள்ளே உப்பு போட்டாச்சு பார்த்துனீங்களாண்ணே. எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்ச பிறகு இந்த பாலை வச்சு இறக்கி போட்டு நல்ல இடியப்பம் இருக்குது. சரிதானே, அந்த இடியப்பத்தோடு போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கு சமையல் சிம்பிள். அதான் நான் சொன்ன மாதிரி சமையல் ஒரு பெரிய வேலை இல்லை. ஆண்களே நீங்களும் சமைக்கலாம். சமைக்கிறத என்ன ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்பத்தையும் உங்களுடைய சில நல்ல சந்தோஷமான காரியங்களை இழக்கிறீர்கள் என்பது தான் அர்த்தம். இதை நீங்கள் செய்யக்குள்ளே சமையலில் நீங்கள் கன விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்குது. எந்த ஒரு வேலையை செய்யக்குள்ளையும் நாங்களாக செய்யக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும் தானே, அந்த திருப்தி கிடைக்கும். ஓகே, உங்களுடைய சமையலையும் செய்து போடுங்கோ. இதில் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதையும் எனக்கு சொல்லுங்க. இதுக்கு நான் எங்களோட வீட்டு தோட்டத்தில் போய் தேசிக்காயும் கறிவேப்பிலையும் எடுத்துக்கொண்டு வர போகிறேன். வாங்கோ, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுப்போம். கறிவேப்பிலை கறிவேப்பிலை கொஞ்சம் கறிவேப்பிலை. கறிவேப்பிலை நான் போடக்குள்ளே வசந்தி சொல்கிறேன்டா, இந்த கறி சில இடங்களில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதாண்டு. இரண்டு நான் கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா போடுறேன். நான் அது அடுத்த கட்டத்துக்கு கறியை எடுத்து செல்லுது. சரிதானே, நிறைய இஞ்சி நான் கறிவேப்பிலை போட போகிறேன். இன்றைக்கு கழுவி போட்டு போடுவோம். நல்ல ஒரு காலநிலை இன்றைக்கு சிட்னியில். இங்கே பாருங்க, பிள்ளைக்கத்தால் இந்த வாழைப்பூ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலே விட்டுட்டுன்னு எங்கனையோ விழுந்துட்டுது. பார்ப்போம். இது பாருங்க, எங்களோட வீட்டு வாழை நல்லா பூத்துருக்கு. நல்ல ஒரு குலை காய்ச்சிருக்கு. வாழை குலை போட்டு நல்லா குலை கொண்டு போட்டிருக்கு. இன்றைக்கு வெட்டவனும் வாழை குலை வெட்டக்கு முதல் இந்த பூவை ஒருக்கா வெட்டுவோம். உங்கள் பூச்செடியாக நான் வீட்டில் வாழைப்பூ அன்றைக்கு போய் வாங்கினேன். இப்படி பூ இங்கே ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட $20 கிட்ட வருது. அந்த பழம் குருவியல் கிடைக்கட்டும். பாவங்கள் எனக்கு விருப்பமான ஆக்கள் சாப்பிடட்டும். அந்த பழம் அந்த பழத்தில் ஒரு கொஞ்சத்தை நான் 1-2 பழம் சாப்பிடுவோம். மிச்சத்தை பேர்ட்ஸுக்கு விடுவோம். எப்படி இருக்கு இந்த தோட்டம்? இந்த பேர்ட்ஸ் இந்த தோட்டத்தை பாருங்க, நல்லா இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போன மாதிரி. எனக்கு இது விருப்பம், அதான் நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த தோட்டம் இப்படி தான் இருந்துச்சு. இது பிலாமரம். இதோட நல்லா இருக்குல்ல, ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போன மாதிரி. நல்லா இருக்குண்ணே. இங்கே இன்னும் ஒரு வாழை. வாங்க, நாங்கள் இப்போ அடுப்பு கடைக்கு போவோம். எங்கட நல்லா ரெடியாக இருப்பார், பார்ப்போம். கருவேப்பிலை அப்புறங்க வந்து இதுக்கு மீனா கட்டுறேன் நான். நல்லா இருக்கேண்ணே. இது ஒரு இந்த மரத்தோட நல்ல ஒரு இதோடு செய்ய வழிக்கிட்டு நான் நேரம் கிடைக்கல அதுக்கு. ஆனால் எனக்கு என்கிட்ட அந்த இது ஒரு காட்டணும். இது பாருங்க, இதுக்குள்ளேயும் இதுக்கு ஒரு என்ன பேர் இதுக்கு, அன்னாசி மரம் கொண்டு வச்சுருக்கேன். அன்னாசி
எங்களோட தயாரிப்பு இந்த புழுக்களை பார்த்தீங்களே, நல்லா இருக்குண்ணே. எங்களோட வீட்டு கிச்சன் வேஸ்ட்டை எடுத்து போட்டு வந்த இதெல்லாம் எனக்கு தாக்கம் எல்லாம் எடுத்து இங்கே எவ்வளோ புழுக்கள் வந்துட்டு கையால் பிடிச்சி போட நல்லா இருக்கும். சில பேர் வச்சு கையில் பிடிச்சி விளையாடுவாங்க, எனக்கு அது சரிப்படு வராது. அப்படி நல்லா இருக்குது. மாமரமும் நல்ல மாமரமே ரமே மரமே மாமரமே மாமா வீட்டு முத்தத்திலே கனிகள் தெருவாய் என நீ என மாமா வளர்த்தாரி. நல்லா அவிஞ்சி வந்தது தானே, நல்லா அவிஞ்சி விட்டது. நான் கருவேப்பிலை பிடுங்க போயிட்டு வரங்களே நல்லா அவிஞ்சிட்டு. நல்லா போடுவோம். இப்போ கருவேப்பிலை போடுறேன்னு பாருங்க. கருவேப்பிலை நான் போடக்கல, ஒரு கையில் கேமரா மற்ற கையால் நான் அப்படி செய்கிறேன். என்னண்டு போடுறேன்ட்டு சொல்லுங்களா, என்னண்டு இப்படி போடுறேன் தனியான எப்படி இந்த இலையை எடுத்து எடுத்து அப்படி வாயை இப்படி கடைச்சி பிடிச்சிக்கொண்டு செய்கிறேன். நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கும். கருவேப்பிலை போடுறது இல்லை, கருவேப்பிலை நல்லா ஒரு இலையாக விட நல்லா இருக்கும். சரிதானே, இனி இது ஒருக்கா கிளறி விட போகிறோம். ரைட், நல்லா கிளறி போட்டு இப்போ நல்ல குழவெல்லாம் அவிழ்த்து வந்துட்டு கருவேப்பிலையும் நல்லா சேர்ந்து வர நல்லா இருக்கும். எப்படி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. உங்களோட கருத்தை கீழே பதிவிங்கோ, என்ன காணைக்குள்ளே காணுங்கோ. சில பேர் கமெண்ட்ஸ் போட விருப்பம் இல்லை, என்ன காரணம் வரியா, ஒரு காரணம் இருக்குன்னு தானே. சரி, அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது. கமெண்ட்ஸ் போட பரவாயில்ல, என்ன காணைக்க சொல்லுங்க, காணுவீங்களாண்ணே, காணைக்குள்ளே சொல்லுங்கள் எப்படி இருந்து இந்த சமையலண்டு. அது எனக்கு நல்ல சந்தோஷம். சில பேர் சொல்கிறேன், நீங்கள் சரி அன்றைக்கு நான் பார்த்தேன் நான் கூட இது என்று சொல்லி அப்படி சொன்னால் காணும். ரைட், உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இனி கொஞ்சம் பால் விடணும், இறக்க விடுவோம். ஓகே, சமையல் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தான், ஒரு சிம்பிள் வேலை. எல்லோரும் ஆண்களே, நாங்கள் தனியாக சாப்பாடை சாப்பிட்ற மேசைக்கு கொண்டுட்டு குற்றங்குறைகளை சொல்லாமல் நாங்களும் சமைச்சு பழகுவோம். சரிதானே, இது இந்த யாரோ ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது எங்களோட இன்பத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறீங்கள், நீங்கள் சமைக்காமல் வேறு ஒரு ஆளை சமைக்க விட்டுட்டு சாப்பிட்றதால இப்படி இருக்குது. அதாவது இப்போ ஒரு வேலையை ஒரு ஆள் செய்யக்குள்ளே சந்தோஷம். இப்போ கார்டனிங் இல்லாட்டி புல் வெட்டுறது, இப்போ உடல் ஏழுமென்றால் புல்லை நாங்கள் வெட்டுறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன, அது மாதிரி தான் இந்த சமையலை வந்து செய்யக்குள்ள இந்த பபுள் வார பாருங்க என்ன வடிவ, இந்த தண்ணி வந்து சூடு அப்படியே கொதிநிலை அடைஞ்சதும் மேற்பரப்புக்கு வந்து அப்படியே ஒரு பபுளை உண்டாக்கி வெளியில் வர பார்க்க நல்ல பட்டி தான் இருக்குது. அந்த சத்தத்தை நான் விடுறேன்னு கேளுங்கோ.
நல்லா இருக்குண்ணே இந்த சத்தம், ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது. மழை பெய்யக்கெல்லாம் இப்படி தான் சத்தம் கேட்குங்க. பபுள் வட்டிக்கிற சத்தம் மாதிரியான பபுள் உடைகிற சத்தம் என்ன, இந்த பபுள் உடைகிற சத்தம் தான் அது இருக்குது. ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணாலும் இப்படி சத்தம் பெறா இங்கே. நல்லா இருக்குண்ணே. இந்த கறிக்கு நான் இன்னும் ஒரு சாமான் மெருகூட்டுறதுக்காண்டி, இந்த கறியை மெருகூட்டுறதுக்காண்டி இன்னும் ஒரு சாமானோடு செய்ய போகிறேன். ஒரு க்ரீமி சிக்கன் அண்ட் கோன் சூப் ஒன்று செய்ய போகிறோம். ஈஸி. இதை எடுத்துட்டு அதே இதை வந்து இதுக்குள்ளே கொட்ட போகிறேன். சரிதானே? கொதித்த தண்ணி இருக்குது தானே, அதில் கொஞ்சத்தை இதுக்குள்ளே விட போகிறோம். கொதிச்ச தண்ணி, நல்லா கொதிச்ச தண்ணியை சின்ன கரண்டி ஒன்று எடுத்து வடிவாக கரைப்போம். நல்லா கடைப்போமா, நல்லா வடிவேன். இது ஒரு கீழே ஒரு பவுடரும் இல்லாமல் நல்ல வடிவாக போட்டு கரைச்சிட்டு சுற்றி அடிக்க நல்லா இருக்கும். சரிதானே? நல்லா இருக்குண்ணே. எப்படி இருக்கு? சரியா இது எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? இது சொல்லி வேலையில் பால் சேர்த்தாச்சு, சொல்லி வேலையிலையா சூப்பராக வந்திருக்கு. அந்த மாதிரி கறி இனி சாப்பிட்றான் வேலை, வாங்க சாப்பிடலாம். ஓகே உறவுகளே, இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்களும் சமைங்கோ. சமையல் நல்ல ஒரு வேலை, சந்தோஷமாக இருக்கும். சிம்பிளாக செய்யலாம், சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.